ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சுருந்தோம்ல பாஸ்தா, அதனால் வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பல் பூண்டை நல்லா நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இது கூட நான் இன்றைக்கி 2 கேரட்டை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த கேரட் நம்ம நல்லா வதக்குறோம்ல, இதுலேயே இந்த கேரட் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேரட்டெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளியெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா இதெல்லாம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் கறி மசாலாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாஸ்தாவில் நம்ம மசாலாலாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்படி கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூட நான் மிக்ஸ் ஹெர்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் இப்படியே கூட அது வச்சுக்கலாம். நான் இது சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.